மாண்புமிகு பிற்பட்ட நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர் அவர்கள் கேள்விக்கு கிறிஸ்துவ வன்னுவர் சமூக மக்களை எம்பிசியில் இணைக்க பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு பரிந்துரைக்க வேண்டிய ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள இந்துக்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறும்போது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக கருதப்படுகிறார்கள். அதன்படி கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய வன்னியர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு மற்றும் நலத்திட்ட உதவிகள் மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றன. 26/4/1993 அன்று கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய வன்னியர்களை எம்பிசி பட்டியலில் சேர்த்து அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த ஆணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு ரத்து செய்யப்பட்டதால் திரும்பப் பெறப்பட்டது. கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய வன்னியர்களை மீண்டும் எம்பிசி பட்டியலில் சேர்ப்பது குறித்த கோரிக்கை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் பரிசீலனையில் உள்ளது. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி ஒரு சமூகத்தை எம்பிசி பட்டியலில் சேர்க்க சாதிவாரி, மக்கள் தொகை மற்றும் சமூக பொருளாதார கல்வி நிலைகள் குறித்த மாநிலம் முழுமையான அண்மைக்கால புள்ளிவிவரங்கள் தேவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இப்பொருள் தொடர்பான வழக்கு ரிட் பெட்டிஷன் நம்பர் 26,644/2022 சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலவில் உள்ளது என்பதை பேரவைத் தலைவர் அதை பத்தி எனக்கு தெரிந்த விவரங்கள் நான் சொல்லிடுறேன். ஒன்னு சொல்லிக்கிறேங்க. மேலும் உறுப்பினர்கள் கேள்வியில பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை நலத்துறையின் கீழ் செயல்படும் விடுதிகளில் ஏற்பட்டுள்ள காலிப்பணை நிரப்புவதற்கு அரசு முன்வருமா என்று கேட்டிருந்தார். பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை நலத்துறையின் கீழ் செயல்படும் சமூக நீதி விடுதிகளில் காலியாக உள்ள 235 இடைநிலை காப்பாளினி, அதாவது காப்பாளர் 185, காப்பாளினி பெண் காப்பாளினி 46 பணியிடங்களை தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் பூர்த்தி செய்ய இவ்வியக்க கடிதம் எண் B3 4863/2012 நாள் 15/12/2025 காணும் கடிதத்தின் மூலம் கேட்டுக்கொள்ளப்பட்டு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் சமூக நீதி விடுதிகளில் காலியாக உள்ள 221 பட்டதாரி காப்பாளர் காப்பாளி காலி பணியிடங்களையும் 104 பட்டதாரி காப்பாளர் 117 பட்டதாரி காப்பாளினி பணியிடங்களை தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் பூர்த்தி செய்ய இவ்வியக்க கடிதம் எண் B3 4868/2012 நாள் 4/8/2026 காணும் கடிதத்தின் மூலம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது. இத்துறையின்குள் காலியாக உள்ள 986 சமையலர் காலி பணியிடங்கள் குறைந்தபட்ச கூலி அடிப்படையில் அரசாணை 78 தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை நாள் 19/9/2024 அடிப்படையாக கொண்டு ப்ரொஃபஷனல் அவுட் சோர்சிங் ஏஜென்சி மூலம் நிரப்ப அனுமதி கோரி விவேக கடிதம் எண் B482/2024 நாள் 1/7/2026 அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டது. மாணவ நலன் கருதி இத்துறையின் கீழ் செயல்படும் விடுதிகளில் காலியாக உள்ள 441 இரவு காவலர் காலி பணியிடங்களை ப்ரொஃபஷனல் அவுட் சோர்சிங் ஏஜென்சி வாயிலாக நிரப்பட விவேக கடிதம் எண் B4 408/2026 நாள் 19/7/2026 வாயிலாக அரசு கருத்து அனுப்பப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காலியாக உள்ள தூய்மை பணியாளர் பணியிடங்களை படிப்படியாக நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொஞ்சம் உட்காருங்க. உட்காருங்க. ஒட்டுமொத்தமாக மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக தமிழ்நாடு முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருந்த ஒரு நிலையில் தமிழ்நாடு தக்கான வன்னிய கிறிஸ்தவ சங்கம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பினுடைய புரவர்களில் ஒருவராக நான் இருக்கின்றேன். அந்த அமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் அரசுக்கு புரட்சித் தலைவரிடம் அளிக்கப்பட்ட போது நான் அவரிடம் 2 முறை அவர்கள் மாநாடு நடத்துகின்றார்கள். தமிழ்நாட்டில் மதம் மாறி இருக்கக்கூடிய தலித் கிறிஸ்தவர்களுக்கு உரிய அந்தஸ்து தர வேண்டும், அதே போன்று மதம் மாறி இருக்கிற இந்துக்களிலே இருந்து மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் பிற்பட்டோர் பட்டியலை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். 2 முறை மாநாட்டுக்கு என்னை அனுப்பி வைத்தார். இறுதியிலே என்னுடைய திருமணம் ஆகஸ்ட் 22 85ஆம் ஆண்டு நடந்தபோது அவர் திருமணத்துக்கு வர முடியவில்லை. மற்ற அமைச்சர்லாம் அனுப்பியிருந்தார். திருமணம் முடிந்த அடுத்த நாள் அவரை சந்திக்க சென்றபோது நானும் என் துணைவியரும் ஒரு 10 வரியில கடிதம் எழுதியிருந்தோம். தாங்கள் திருமணத்திற்கு வர இயலவில்லை, தமிழ்நாட்டைச் சேர்ந்த மதம் மாறி இருக்கக்கூடிய
வன்னிய கிறிஸ்தவர்களை நீங்கள் பிற்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே வன்னிய கிறிஸ்தவர்களாக இருந்தவர்களுக்கு அந்த சலுகை மறுக்கப்பட்டு வருகிறது. நாடார் கிறிஸ்தவர்களுக்கு பிற்பட்டோர் பட்டியலில் நீங்கள் சேர்த்து விட்டீர்கள். அதேபோன்று மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மக்களையும் பிற்பட்டோர் பட்டியலில் டாக்டர் கலைஞர் அவர்கள் சேர்த்து விட்டார்கள். இப்போது எஞ்சியிருக்கிற வன்னிய கிறிஸ்தவர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும். அப்படி நீங்கள் சேர்ப்பீர்கள் ஆனால் அதுதான் எங்களுக்கு நீங்கள் தரும் திருமண பரிசு என்று நாங்கள் 2 பேரும் எழுதி கையெழுத்து போட்டு அவர்களுக்கு கொடுத்தோம். பக்கத்தில் மாண்புமிகு அண்ணன் குமரிநந்தன் உட்கார்ந்து அவரோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரம் கடிதத்தை பார்த்தார், எங்களை பார்த்து சிரித்தார், திருப்பும் பார்த்தார். அவர் என்ன நினைத்தார் என்றால், திருமணமாகி திருமண பரிசாக இதை தாருங்கள் அதை தாருங்கள் கேட்க நேரத்தில் இப்படி ஒரு பரிசை கேட்டிருக்கிறார் என்று கடிதத்தை மடித்து தன்னுடைய பாக்கெட்டில் வைத்து அடுத்த நாள் காலையிலே பரமசிவம் என்று மாண்புமிகு முன்னாள் அவருடைய அரசு அதிகாரி பரமசிவம் IAS அவர் எனக்கு தொலைபேசியில் கேட்டார், வன்னியர் கிறிஸ்தவர்களுக்கு பிற்பட்டோர் பட்டியலில் சேர்த்து விட்டால் வேறு எந்தெந்த ஜாதியெல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறியிருக்கிறார் என்று கேட்டார்கள். பிற்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பேன். நான் சொன்னேன், எல்லா ஜாதியிலிருந்து இந்துக்கள் மதம் மாறிக்கொண்டு நாயுடுவிலும் இருக்கிறார்கள், எல்லா ஜாதியிலும் மதம் மாறிக்கொண்டு தான் வருகிறேன் என்று சொன்னேன். 2 மாதத்துக்கு பிறகு ஜீவோ போட்டால் இந்திய நாட்டில் யாரும் போடாத ஒரு அரசாணை வெளியிட்டார். இந்துக்களாக இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறியவர்களுக்கு எந்த பட்டியலில் அவர்கள் இருக்கின்றார்கள் பிற்பட்டோர் பட்டியலில் அவர்கள் சேர்க்க வேண்டும் என்று ஒரே ஆணையின் மூலமாக இந்தியா முழுவதற்கும் ஒரு முன்னுதாரணமான ஆணையை புரட்சித் தலைவர் வந்து அன்றைக்கு வெளியிட்டார்கள். அதுக்கு பிற்பாடு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்தில் ஒரு இடைத்தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் பழனியில் வந்தது. அப்போ அம்மா அவர்களுக்கு ஒரு வெள்ளி வாழ் தர வேண்டும். நான் அப்போது கட்சியில் இல்லாத நேரம். அப்போது கூட எல்லோரும் சேர்ந்து ஒரு வீரவாள் கொண்டு போய் கொடுத்தார். மேடையில் அம்மா அறிவித்தார்கள், கொசவப்பட்டி என்ற ஊரில், இந்த ஊரில் நான் சொல்லுகிறேன், மாநாட்டிலே இந்த தேர்தல் நேரத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்கு உடனடியாக மிகவும் பிற்பட்ட பட்டியலில் நான் சேர்க்கிற ஆணையை வெளியிடுவேன் என்று சொன்னார்கள். வந்தார்கள், சொன்ன வேகத்திலே அறிவித்தார்கள், ஆணையை வெளியிட்டு விட்டார்கள். அதை எதிர்த்து ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனார். நெய்வேலியை சேர்ந்த ஒரு சகோதரியின் சார்பில் போய் இது கொடுத்தது தவறு என்ற 2 வாதம் வைத்தார்கள். பாராளுமன்ற தேர்தலின் போது அறிவித்த தவறு, அடுத்த ஆணை வெளியிட்டதற்கு முன்பாக பிற்பட்டோர் நல கமிஷன் மைனாரிட்டி கமிஷனில் போய் கேட்டுவிட்டு, அப்போது ஜஸ்டிஸ் ஜனார்தன் தான் இருந்தார், அவரை கேட்டுவிட்டு தான் அவருடைய ஒப்பீனியன் வாங்கிய பிறகுதான் கொடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். இப்போ ஜட்ஜ்மெண்ட் என்ன சொன்னார் என்றால், கொடுத்தது தவறு என்று நாங்கள் சொல்லவில்லை, இந்த ப்ரொசீஜர் வாஸ் நாட் ஃபாலோட், முறைப்படி அதை செய்யவில்லை என்று அது உத்தரவை போட்டார்கள். அதற்கு பின்னாலே பல காரணங்களை முன்னிட்டு நிறைய ஆணையத்திற்கு வேறு வேறு நீதிபதி வந்தாலும் கூட அவருடைய குறை என்னவாக இருந்தால், கணக்கெடுப்பு நடத்துங்கள், கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் பண்ண முடியும் என்று சொன்ன உடனே ஜஸ்டிஸ் ஜனார்தன் அவர்கள் இருக்கிற போது, சரி நீங்களே கணக்கெடுத்து கொண்டு வாருங்கள் சொன்னார். கிராமமாக இவர்கள் போய் எல்லா இடங்களிலும் எங்கெங்கே திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும், புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி மாவட்டம் என்று எங்கெங்கே இவர் நிறைந்திருக்கிற அங்கெல்லாம் போய் கணக்கெடுத்து கொண்டு போய் கொடுத்தார்கள். அந்த கணக்கெடுப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பின்னாலே வந்தவர்கள் சொல்லி அது நிறுத்தப்பட்டு, இப்படி இந்த பிற்பட்டோர் ஆணையம் சரி மைனாரிட்டி கமிஷன் அங்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கெடுப்பு தான் ஒரு உண்மையான ஒரு நீதியை தர முடியும் என்று சொன்னால் அதை உடனடியாக யாராக தான் செய்திருக்க வேண்டும். என்றால் தீர்ப்பில் வந்திருக்கிறது, மக்கள் விருப்பம் அதுவாகத்தான் இருக்கிறது. அதை வேறு ஜாதிவாரி கணக்கெடுப்பாக எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் அளித்திருந்தால் அதை உடனடியாக செய்திருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்க. நான் இருக்கிற புதிய அரசு, பொறுப்பேற்ற புதிய அரசு கரிசனையோடு எல்லா மக்களையும் ஆதரிக்கின்ற ஒரு அரசு, எல்லா ஜாதி மத இன மொழிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை கரிசனையோடு பரிசித்து நிச்சயமாக நல்ல முடிவை எடுப்பார் என்று நான் நம்புகின்றேன். மாண்பு உறுப்பினர் தளவாய் சுந்தரம். பேரவைத் தலைவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாம்பவர் கிறிஸ்டின் 2016 வரை அந்த சர்டிபிகேட் கொடுத்தாங்க. 2016க்கு பிறகு பல முறை அணியும், இங்கே இருக்கக்கூடிய பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஜஸ்டிஸ் பாரதிதாசன் அவர்களை அணியும் அவரும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். 2016 வரை கொடுத்த கிறிஸ்தவர் சாம்பவர் சர்டிபிகேட் என்று இருந்ததை 2021 இருந்து 25 வரை நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள். எனவே இது சம்பந்தமாக வருவாய்த்துறை அமைச்சரிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பிற்படுத்தல் நலத்துறை அமைச்சர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கிறிஸ்தவர் சாம்பவர் என்ற சர்டிபிகேட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சமநீதித்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பேரவையினுடைய மூத்த உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள் பேசும்பொழுது, அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளில் 7.5% இடஒதுக்கீட்டு குறித்து SC/ST அதில் இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த இதில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தனியாக SC/STக்கு ஒதுக்கப்படுமா என்கிற கேள்வியை முன்வைத்தார்கள்.
அப்போ இந்த இதில் வந்து நாங்கள் என்ன இதில் அறிவிச்சிருக்கோம்னா 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை பெறும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த மாணவ மாணவியர் செலுத்த வேண்டிய அனைத்து கல்வி கட்டணங்கள் மற்றும் விடுதி மற்றும் உணவு கட்டணங்களும் மருத்துவ கல்வி இயக்கத்திற்கு அரசால் ஈடு செய்யப்படுகிறது. இத்தொகையை தொடர்புடைய இயக்கம், அதாவது ஆதி திராவிடர் மேம்பாட்டு செயல் திட்டம் டிஏபி என்று சொல்லக்கூடிய அந்த ஒதுக்கீட்டில் ஈடு செய்து கொள்ளும் என்கின்ற அறிவிப்பை அறிவித்திருக்கிறோம். இந்த அறிவிப்பு தான் அதற்கான பொருத்தமானது என்று நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இரண்டாவது, மரியாதைக்குரிய அரூருடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது 2 செய்தியை இங்கே வைத்திருந்தார்கள். அதில் தருமபுரி மாவட்டம் அரூர் தொகுதியிலே சித்தேரியில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி அது வந்து செயல்படாமல் இருக்கு, சேர்க்கை இல்லாமல் இருக்கு என்று சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது அதை கூடுதலான செய்திகளோடு நான் சொல்ல விரும்புகின்றேன். 2024-2025 ஆண்டு மாதிரி பள்ளியாக அறிவிக்கப்பட்டு தற்போது 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை 448 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெறப்பட்டுள்ளது. தேர்ச்சியும் 12ஆம் வகுப்பில் 98% தேர்ச்சியும் பெற்றுள்ளனர். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சித்தேரி பள்ளியில் யாரை வேண்டுமானால் இந்த பள்ளியில் சேர்க்கலாம் என்கின்ற அந்த செய்தியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இரண்டாவதாக அவர் சொன்ன அந்த அயலக அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்டதில் வந்து பைலட் படிப்பு தொடர்பாக அவர் பைலட் படிப்பு தொடர்பாக கேட்டிருந்தார்கள். அதில் வந்து பொதுவாக வந்து உலகத்தில் எந்த பல்கலைக்கழகங்களில் சேர்ந்தாலும் QS ரேங்கிங் 1 முதல் 1000 ரேங்க் வர இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில் மேற்படிப்புக்கு படிக்கும் எல்லா மாணவர்களுக்கும் இந்த திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து சேர்த்துருக்கிறோம். இந்த ஆண்டு மட்டும் கூடுதலாக நம்ம வந்து சேர்த்துருக்கிறோம். அதனால் பைலட் படிப்பும் அதில் இருக்குது அப்படிங்கிற செய்தியும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் நம்முடைய நண்பர் பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைத்தியலிங்கம் அவர்கள் பேசும்பொழுது இந்த பின்னடைவு காலியிடங்கள் குறித்து பேசியிருந்தார்கள். இந்த பின்னடைவு காலியிடங்களில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவுகளுக்கான காலி பணியிடங்களை ஆட்சேர்ப்பு முகமைகள் மூலமாக நிரப்பும் பணியின், அதாவது TNPSC, TRP எல்லாத்து மூலமாக வந்து பணியின் தற்போதைய நிலை வந்து நாங்கள் இப்போ படிக்கிறோம். மொத்த காலி பணியிடங்கள் மொத்தம் வந்து 4100 காலி பணியிடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றில் 1523 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. 1106 பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 88 பணியிடங்கள் தற்போது நிரப்பும் பணியில் ஆன்கோயிங் ப்ராசஸில் இருக்கு. 1383 பணியிடங்கள் மீதமுள்ள நிலையில் உள்ளன. இதன்படி மொத்த காலி பணியிடங்களில் 37.15% பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. மீதி இருக்கின்ற 26.98% பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மீதி 2.15 பணியிடங்கள் நிரப்பும் பணியில் உள்ளன. ஆகவே இந்த பேக்லாக் வேகன்சி என்று சொல்லக்கூடிய அத்தனை இடங்களையும் விரைவில் நிரப்பப்படும் என்கின்ற அறிவிப்பையும் இந்த அறிவிப்பை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவர் பா முகுந்தன், ஒரே நிமிஷம். பா முகுந்தன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்டம் காட்டிஞானப்பள்ளி பஞ்சாயத்து பூசார்பட்டி கிராமத்தில் சுமார் 350 பூம்பு மாட்டுக்காரர்கள் சமுதாயம் இருக்கிறது. அவர்களுக்கு எஸ்டி சாதி சான்றிதழ் வழங்கப்படாமல் உள்ளது. அதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் திமு ராஜேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் நலத்துறை மானியம் நடக்கிறது. சீர்மரபினர் மாணவர் விடுதியில் 4 ஆண்டுகள் அரசின் மாத கட்டணம் 80 ரூபாய் என்ற அளவில் தங்கி பயின்று பள்ளி கல்வியை நிறைவு செய்தவன் என்கிற முறையில் சீர்மரபினர் துறையில் இன்று அவர்கள் எதிர்பார்ப்பது 68 சமூகங்கள் அதில் இருக்கின்றன. தற்போது அவர்களுக்கு TNC ஃபார் DNT என்று சான்றிதழ் வழங்கப்படுகின்றன. 2 சமூக சான்றிதழ் வழங்குகிறார்களோ என்கிற ஒரு ஐயப்பாடு இப்போது எழுந்துள்ளது. எனவே 1979 முன்பு TNT என்று இருந்ததை அப்படியே TNT என்று வழங்கினால் தமிழ்நாடு அரசில் இருக்கின்ற மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபிற்கான இடஒதுக்கீட்டில் எவ்வித மாற்றமோ வராது. மாறாக இந்திய ஒன்றிய அரசு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை வகைப்படுத்துகின்ற போது இப்பிரிவினர் 68 சமூகங்களுக்கு சில கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் என்று நம்புகிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு 68 சமூகங்கள் கொண்டிருக்கின்ற மத்திய மாவட்டத்தில் தென் மாவட்டங்கள் நிறைவாக இருக்கின்ற அந்த மக்களுக்கு ஒரே
டி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்கிற சான்றிதழை வழங்கி உதவுமாறு அவையில் தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர் திருமதி சிந்து. முடிச்சிட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தனி தொகுதி என்ற சொல் எனக்கு வர கடிதங்களில் கூட பிராக்கெட்டில் தனி தொகுதின்னு வருது. தனி என்ற சொல் புழக்கத்தில் வந்து டிஸ்கிரிமினேஷன், ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஏதோ ஒரு வகையில் குறிக்கிறது. உதாரணத்திற்கு, அந்த பெண்ணை தனியாக வைங்க, அவனை தனிமைப்படுத்துங்க, அவனை சிறையில் வைங்க. ரிசர்வேஷனுக்கு நேரடியான அர்த்தம் வந்து தனி கிடையாது. ஆர்டிகல் 330, 332 பட்டியலின மக்களுக்கான இது சிறப்பு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறதுனால ஸ்பெஷல் கான்ஸ்டியூன்சி, அதனால தனி என்ற சொல்லை நீக்கி சிறப்பு அல்லது உரிமை என மாற்றி கொடுக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் தமிழில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். நன்றி. அல்ல, அவர் சொன்ன அந்த யோசனை கூட மாண்புமிகு முதல்வருடைய கவனத்துக்கும் அரசினுடைய கவனத்துக்கும் கொண்டு செல்லலாம். நல்ல முடிவு எடுக்கப்படலாம். மாண்புமிகு OS மணியன் அவர்கள், மாண்புமிகு பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர். ஒரு நிமிஷம் மினிஸ்டர் சொல்லிட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சீர்மரபினர் டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்ற ஜாதி சான்றிதழ் குறிப்பிட கோருதல் தொடர்பான மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர் அவர்கள் கேள்விக்கு, இந்திய விடுதலைக்கு முன்னர் 1911, 1947 குற்றப்பரமை சட்டத்தின் கீழ் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் என அறிவிக்கப்பட்ட சமூகங்கள் அச்சட்டம் 1947 நீக்கப்பட்ட பின்பு டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என அழைக்கப்படுகின்றனர். ஒன்றிய அரசின் ஆவணங்களின் அடிப்படையில் அரசாணை எண் 1310 நாள் 30/7/1979 இப்பெயர் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் என மாற்றம் செய்யப்பட்டது. இப்பெயர் மாற்றத்தால் நலத்திட்டங்களில் பலன்கள் கிடைப்பதில்லை என்ற முறையீட்டின் பேரில் ஓர் அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டு ஆராயப்பட்டது. இரு பெயர்களும் ஒரே சமூகத்தை குறிக்கும் என்ற குழுவின் அறிக்கையை தொடர்ந்து 1979 ஆண்டின் அரசாணை 8/3/2019 அன்று திரும்ப பெறப்பட்டது. எனினும் தமிழ்நாடு சட்டம் 45/1994 படி மாநில இடஒதுக்கீட்டிற்கு டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் என்றும் ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்றும் ஒரே நபருக்கு இருவேறு சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்தன. டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்ற ஒரே சான்றிதழ் வழங்க கோரிய கோரிக்கைகளை பரிசீலித்து 2024 முதல் இரு பெயர்களும் ஒரே சான்றிதழ் குறிப்பிட்டு டிஎன்சி அண்ட் டிஎன்டி என்று ஒரே சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்ற ஒரே பெயரில் மட்டுமே சான்றிதழ் வழங்க கோரிய சீர்மரபினர் சமூகத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரிட் பெட்டிஷன் MD 18662/2026 தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கின்றனர். மாண்பு உறுப்பினர் OS மணியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே பேசுகிற போது சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு தனிநபருக்கு 30 லட்சம் முதல் 50 லட்சம் வரை கூட நாங்கள் கடன் வழங்குகிறோம் என்று சொன்னார்கள். அது என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக மட்டும்தான் அந்த கடன் வழங்கப்படுகிறது. அங்கே சொத்து ஜாமீன் கேட்கிறார்கள். படித்தவர்கள், சொத்து இல்லாதவர்கள், வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது கஷ்டமாக இருக்கிறது. அதற்கான பரிகாரத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மத்திய அரசு மொத்தமே இந்த திட்டத்திற்கு நீங்க 100 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறீங்க. இதில் மத்திய அரசு 90% பணம் கொடுக்குது, 5% தான் அரசு கொடுக்குது, 5% பயனீட்டாளர்கள் கொடுக்கணும்னு விதி இருக்குது. நீங்க அரசு மூலம் நீங்களும் ஒரு 90% கூடுதலாக கொடுத்து அது எல்லோருக்கும் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்க நிறைய பேசிட்டீங்க விஷயம் இல்ல, நிறைய பேசிட்டீங்க நீங்க. சரி சொல்லுங்க. மாண்புமிகு CV சண்முகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் சொன்ன கருத்து தான் நானும் சொல்கிறேன். அதை முழுவதுமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதை தான் சொன்னோம். டேட்டா தேவை. டேட்டா இல்லாதால் தான் இந்த கோரிக்கைகள் நிறைவேறவில்லை. உச்சநீதிமன்றம் அதான் சொல்லிச்சு. இது இந்த டேட்டா அவுடேட்டடு, நீங்க புதிதாக ஒரு தரவை எடுத்து பமுல்படுத்துங்க தான். அதை தவிர்த்து இந்த மானிய கோரிக்கையில சொல்லியிருக்கீங்க வன்னிய குல சத்திரிய சாரிட்டபிள் ட்ரஸ்ட், அதுல 126 சொத்துக்களை நீங்கள் கணக்கிட்டு இருக்கீங்க. அதுல 95 சொத்துக்களை அந்த ட்ரஸ்ட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் முக்கியமான ஒரு சொத்து ECRல இருக்கிற 1000 காணி ஆளவந்தார் சொத்து. 1000 காணி
இன்னைக்கு ஈசிஆர்ல ஒரு சென்ட் இடம் வாங்க முடியாது. ஒரு சென்ட்டுக்கு 50 கோடி 20 கோடி சொல்றான். அது 1000 காணியை இன்னைக்கு அந்த ஆளவந்தார் என்பவர் இந்த சமுதாயத்தினுடைய அந்த ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக கொடுத்தார். ஆனால் அந்த சொத்து இன்னைக்கு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? HRNC கட்டுப்பாட்டில் இருக்கிறது. HRNCக்கும் ஆளவந்தார் நிலத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஒரு 1000 காணி ஏக்கரை ஒரு டெப்டி தாசில்தார் நிர்வகிக்கிறார். டெப்டி தாசில்தார் லெவல்ல உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் அதை அவர் நிர்வாகம் செய்து கொண்டு வருகிறார். அதில் இருக்கின்ற பாதி நிலம் இன்றைக்கு ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. நம்முடைய கடல் நீர் குடிநீர் ஆக்கம் திட்ட நெம்லியில் இருக்கிறதும் அந்த இடத்துல தான் இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இது வழக்கும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 1000 காணி ஆளவந்தாருடைய நிலத்தை அந்த ட்ரஸ்ட் இதுல வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் மணியன் அவர்கள் கேட்டுக்கொண்டது போல இந்த டாம்கோ மூலம் வழங்கக்கூடிய கடன் அதிகபட்சம் 30 லட்சம், 50 லட்சம் சொல்லப்படல, அதிகபட்சம் 30 லட்சம் கொடுக்கப்படுது. அது சென்ற வருடத்தோட இலக்கு எட்டப்பட்டு இந்த வருடம் 100 கோடின்னு அறிவிக்கப்பட்டிருக்குது. அது மேலும் கூட்டி வழங்கப்படுமா என்ற கேள்வி வைத்திருக்கிறார்கள். இந்த புதிய மானிய கோரிக்கையிலே பல்வேறு புதிய திட்டங்கள் சிறுபான்மை சமுதாயத்துக்கு சுழல் நிதி 100 கோடி ரூபாய், இளங்கலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான முழு கட்டணத்தை அரசே இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதால் வரக்கூடிய நாட்களிலே மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். உறுப்பினர் பாலமுருகன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய தங்களுக்கு என் முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவர் அவர்கள் சொன்னார், அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்த 4 பண்புகளையும் ஒரு தலைவரிடம் நாம் எதிர்பார்க்கிறோம். அஞ்சாமல் முடிவெடுக்க வேண்டும், அறிவோடு வழிநடத்த வேண்டும், மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், இலக்கை நோக்கி இடைவிடாமல் உழைக்க வேண்டும். இந்த பண்புகளோடு புதிய தலைமுறைக்கு அரசியலில் ஒரு புதிய பாதையை உருவாக்கி வரும் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இந்த அவையின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மன்னருக்கு எப்படி படைத்தளபதி முக்கியமோ அதேபோல் எங்கள் தலைவருக்கும் எங்கள் கழகத்திற்கும் படைத்தளபதியாய் நின்று எங்கள் எல்லோரையும் வழிநடத்தி செல்லும் என் ஆருயிர் அண்ணன் நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் ஆனந்தன் அவர்களுக்கு இந்த அவையின் வாயிலாக என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்டமன்றத்தில் பேசுவதற்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை வழிகாட்டிகளாக நாங்கள் போற்றும் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலுநாச்சியார், தியாக தலைவர் அஞ்சலை அம்மாள் அவர்களை தலை வணங்குகிறேன். அதேபோல் என் மண்ணின் வீர வரலாற்றை நினைவு கூறாமல் இந்த உரையை நான் நிறைவு செய்ய முடியாது. கொடிகாத்த குமரன், திருப்பூர் குமரன், நாட்டின் சுதந்திரத்திற்காக தனது உயிரை அர்ப்பணித்த அந்த மாவீரனின் மண்ணிலிருந்து இன்று நான் இந்த சட்டமன்றத்தில் நிற்பதே எனக்கு பெருமை. அவர் கையில் இருந்த கொடியை காப்பாற்றினார். அவரது மண்ணிலிருந்து வந்த நான் இன்று மக்களின் உரிமை குரலை காப்பாற்ற இந்த சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறேன். மேலும் என்னை சுமார் 12,901 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து இந்த சட்டமன்றத்திற்கு அனுப்பியுள்ள திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் எனது பகுதி கழக செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், அணி செயலாளர்கள், ஒன்றிய நிர்வாகிகள், கழக தோழர்கள் மற்றும் என் குடும்பத்தினர், மனைவி மகாலட்சுமி, மகன் ஆகாஷ், மகள் நேகா அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1996ஆம் ஆண்டு ஒரு ரசிகனாக அல்ல, ஒரு தொண்டனாக என் பொது வாழ்க்கையை தொடங்கினேன். 1997ஆம் ஆண்டு மாண்புமிகு தளபதி விஜய் அவர்களின் நற்பணி மன்றத்தில் திருப்பூர் நகர தலைவராக என் முதல் அடியை எடுத்து வைத்தேன். அன்று தொடங்கிய அந்த பயணம் 2006இல் தளபதி விஜய் ரசிகர் மன்ற திருப்பூர் மாவட்ட தலைவர், 2009இல் தளபதி விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர், 2024இல் தமிழக வெற்றி கழகத்தின் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர். ஒவ்வொரு பொறுப்பும் எனக்கு பதவி அல்ல, ஒரு பரிசு அல்ல, அது என் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை. அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுப்புகளை வழங்கியவர், என்னை வழிநடத்தியவர் என் அண்ணன், என் தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள். அந்த நம்பிக்கை 2026இல் இன்னும் மிகப்பெரிய பொறுப்பாக மாறியது. திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் என்னை வேட்பாளராக நிறுத்தினார். அந்த நிமிடம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிமிடம். என் வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய பொறுப்பு.
என்னை இங்கு அனுப்பி வைத்திருப்பவர்கள் யார்? திருப்பூர் தெற்கு தொகுதி மக்கள். எனவே நான் இன்று இங்கே ஒரு தனி மனிதனாக நிற்கவில்லை. திருப்பூர் தெற்கின் ஒவ்வொரு குடும்பத்தின் குரலாக, இளைஞரின் எதிர்பார்ப்பாக, தொழிலாளியின் நம்பிக்கையாக, பெண்களின் பாதுகாப்பாக, மாணவனின் எதிர்காலமாக இந்த சட்டமன்றத்தில் நிற்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல ஆண்டுகளாக இந்த நாட்டில் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், புதிய தலைமுறை அரசியலுக்கு வர வேண்டும் என்று பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் வாய்ப்பு கொடுப்பது வேறு, வாய்ப்பு கிடைக்கும்படி ஒரு கதவை திறப்பது வேறு. அந்த கதவை திறந்து வாருங்கள், உழையுங்கள், மக்களுக்காக பணியாற்றுங்கள், தலைமை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் மிகப்பெரிய அரசியல் மாற்றம். நான் அதற்கு ஒரு உதாரணம். 1996 ஒரு தொண்டனாக தொடங்கிய நான் இன்று இந்த சட்டமன்றத்தில் மக்கள் பிரதிநிதியாக நிற்கிறேன். எனவே இது என் தனிப்பட்ட வெற்றி அல்ல. ஒரு சாதாரண தொண்டனுக்கும் தலைமை நம்பிக்கை கொடுத்தால் அவன் உயர முடியும், அவன் வெல்ல முடியும், அவன் தலைமை ஏற்க முடியும் என்பதற்கு நானே ஒரு உதாரணம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு உண்மையான தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு என் வாழ்நாள் முழுவதும் ஒரு உதாரணமாக இருக்க விரும்புகிறேன். அதேபோல் இந்த அவையில் அமர்ந்திருக்கும் அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் மக்கள் பிரச்சனை என்று வரும்போது, தமிழ்நாடு என்று வரும்போது இந்த சட்டமன்றத்தில் ஒன்றாக நிற்க வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தின் அழகு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போது திருப்பூர் தெற்கு தொகுதி மக்களின் சார்பாக முக்கியமான கோரிக்கைகள் இந்த அவையின் முன் வைக்கிறேன். முதலாவதாக, திருப்பூரில் முக்கியமான பிரச்சனை குப்பை மேலாண்மை. குப்பை என்பது வெறும் சுகாதார பிரச்சனை அல்ல, அது ஒரு நகரத்தின் மரியாதை. அந்த மரியாதையை கடந்த ஆட்சியாளர்கள் காப்பாற்ற தவறிவிட்டனர். அரசு குப்பை மேலாண்மைக்காக ஒதுக்க வேண்டிய பணத்தை தனது கஜானாவிற்காக ஒதுக்கி கொண்டார்கள் முந்தைய ஆட்சியாளர்கள். அதனாலேயே திருப்பூர் மக்கள் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டிவிட்டனர். மேலும் பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூர் மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் மூலத்திலேயே குப்பை விரிப்பு, ஒவ்வொரு வீட்டிலும் ஈரக்கழிவு, மறுசுழற்சி குப்பை, ஆபத்தான குப்பை என தனித்தனியாக பிரிக்க வேண்டும். வீடுதோறும் தனி சேகரிப்பு அமைப்பு, மாநகராட்சி 4 மண்டலங்களுக்கும் தனித்தனி கலெக்ஷன் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம், ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தேவையான எண்ணிக்கையில் பயிற்சி பெற்ற சேகரிப்பாளர்கள், வாகனங்கள் மற்றும் ரூட் டிராக்கிங் அமைக்க வேண்டும். சேகரிப்பாளர் பனி குப்பையை சேகரிப்பது மட்டுமே மறுசுழற்சி செய்வது அவரது பொறுப்பாக இருக்கக்கூடாது. சேகரிப்பிலிருந்து நேரடியாக எம்ஆர்எஃப்க்கு சேகரிக்கப்பட்ட உலர்குப்பை இடைப்பட்ட சட்டவிரோத குவியல்களுக்கு செல்லாமல் மண்டல வாரியாக மெட்டீரியல் ரிகவரி ஃபெசிலிட்டி கொண்டு செல்ல வேண்டும். எம்ஆர்எஃப்லிருந்து குப்பை எடை போடப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு மறுசுழற்சி நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும். எவ்வளவு குப்பை வருகிறது என்று தினசரி டாடா சிஸ்டம், ஒவ்வொரு வாகனம் தினசரி எவ்வளவு குப்பை சேகரித்தது என்பதை டிஜிட்டல் வெயிட்டிங் மூலம் பதிவு செய்ய வேண்டும். மண்டலம், வார்டு, வாகனம், தினசரி எடை, குப்பை வகை என்ற முழு தரவுத்தளம் உருவாக்க வேண்டும். இதன் மூலம் இந்த பகுதியில் எம்ஆர்எஃப் திறனை அதிகரிக்க வேண்டும் என்று தரவின் அடிப்படையில் தீர்மானிக்க முடியும். எம்ஆர்எஃப் திறன் தேவைக்கேற்ப விரிவாக்கம். 3-6 மாதங்களின் உண்மையான எடைத்தரவை வைத்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தேவையான எம்ஆர்எஃப் திறனை கணக்கிட வேண்டும். குப்பை அளவை அதிகரிக்கும் இடங்களில் புதிய எம்ஆர்எஃப் கூடுதல் உடனடியாக அமைக்க வேண்டும். ஒரு பெரிய மையத்தை நம்பாமல் டிசென்ட்ரலைஸ்டு எம்ஆர்எஃப் நெட்வொர்க் உருவாக்க வேண்டும். ஈரக்கழிவுக்கு தனித்தீர்வு, வீடுகள், சந்தைகள், ஹோட்டல்கள், உணவகங்களில் இருந்து வரும் ஈரக்கழிவை தனியாக சேகரித்து காம்போஸ்ட், பயோ மெத்தனேஷன் மூலம் செயலாக்க வேண்டும். பெரிய அளவில் கழிவு உருவாக்கும் நிறுவனங்கள் தங்களது கழிவை தாங்களே அறிவியல் முறையில் செயலாக்க ஊக்குவிக்க வேண்டும். மறுசுழற்சி மூலம் வருவாய், பிளாஸ்டிக், காகிதம், உலோகம், அட்டை போன்றவை வகைப்படுத்தப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு மறுசுழற்சி நிறுவனங்களுக்கு வெளிப்படையான முறையில் விற்பனை செய்யப்பட வேண்டும். கிடைக்கும் வருவாயில் ஒரு பகுதியில் எம்ஆர்எஃப் பராமரிப்பு மற்றும் பணியாளர்கள் நலனுக்கு பயன்படுத்தலாம். குப்பை கண்காணிப்பு, பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பயன்படும் டிஜிட்டல் டேஷ்போர்டு. இன்று சேகரிக்கப்பட்ட குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்ட அளவு, உரமாக்கப்பட்ட அளவு, மீதமுள்ள அளவு தினசரி கணக்கை காட்ட வேண்டும். இப்படி பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று பாத்தீங்கன்னா திருப்பூர்ல முக்கிய பிரச்சனையாக இது இருக்குது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் திருப்பூர்ல பெரிய குப்பை குவியலா இருந்துட்டு இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் கடந்த கால ஆட்சியாளர்கள் தான். அவங்க எதுவுமே பண்ணாம விட்டாங்க. இந்த 3 வருட காலமா பாத்தீங்கன்னா திருப்பூர் நடக்கிற பிரச்சனைக்கு எதுவுமே கண்டுக்காம விட்டாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் திருப்பூர் மக்களின் வாழ்வாதாரத்தை காக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
ஏன்னா இன்னைக்கு திருப்பூர்ல முக்கிய பிரச்சனையாக குப்பை பிரச்சனை போயிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் குப்பை குவியலா இருக்குது. இது ஒரு முடிவு எடுத்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, பின்னலாடை தொழில். இது எனது தொகுதிக்காக மட்டும் பேசவில்லை, ஒட்டுமொத்த திருப்பூர் மாவட்டத்திற்காக பேச ஆசைப்படுகிறேன். இங்கு எல்லோரும் சமம். எனது தொகுதி மற்றவர்கள் தொகுதி என்ற வேறுபாடு இன்றி நமது மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று எங்கள் தளபதி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். திருப்பூர் ஒரு நகரம் அல்ல, திருப்பூர் ஒரு தொழில் சக்தி. ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வு. திருப்பூரில் மொத்தம் 7,12,210 குடும்பங்கள் வசிக்கின்றனர். மொத்தம் 24,79,052 பேர் மக்கள் இருக்கின்றனர். இவற்றில் 80% மேல் இந்த பின்னலாடை தொழிலை நம்பித்தான் இருக்கின்றனர். அது மட்டுமின்றி இந்தியாவின் பின்னலாடை தலைநகரம் திருப்பூர். ஒட்டுமொத்த இந்தியாவின் பின்னலாடை ஏற்றுமதி தயாரிப்பில் 68% மேல் திருப்பூரில் இருந்து தயாரிக்கப்படுகின்றது. இந்தியாவின் ஏற்றுமதி பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும். நடந்து முடிந்த நிதியாண்டில் திருப்பூர் அந்நிய செலாவணி ஏற்றுமதி சுமார் 47,500 கோடி, உள்நாட்டு உற்பத்தி ஏற்றுமதி 30,000 கோடி, ஒட்டுமொத்தமாக 77,500 கோடி திருப்பூரில் இருந்து பின்னலாடை வர்த்தகம் நடைபெறுகிறது. 2030க்குள் அதை 1 லட்சம் கோடியாக இலக்காக கொண்டு ஒட்டுமொத்தமாக திருப்பூர் மக்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை அனைத்தையும் தாங்கி நிற்கிற திருப்பூர். ஆனால் இன்று பருத்தி விலை, நூல் விலை உயர்வு, உற்பத்தி செலவு, சர்வதேச போட்டி, மின்சாரம், தொழிலாளர் நலன் என பல சவால்கள் தொழில்துறை அழுத்துகின்றன. எனவே மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பருத்தி மற்றும் நூல் விலை நிலைத்தன்மைக்காக நடவடிக்கைகளையும் திருப்பூர் தொழில்துறையின் உலகளாவிய போட்டித்திறனை பாதுகாக்கும் சிறப்பு நடவடிக்கைகளையும் நமது அரசு எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு திருப்பூர் மக்கள் இருக்கின்றனர். மேலும் பின்னலாடைக்கு என தனி வாரியம் அமைத்து திருப்பூரின் வளர்ச்சியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த திருப்பூர் மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தொழிலாளர்களுக்காக ஒருங்கிணைந்த குடியிருப்பு மற்றும் தங்குமிடம் அமைத்தல். பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூர் பிரச்சனை ரொம்ப பெரிய ஒரு நகரம். அடுத்து மேலும் தொழிலாளருக்காக ஒரு 5 நிமிஷம். உங்களுக்கு மட்டுமல்ல, அடுத்து பேச வந்த மாமன்ற உறுப்பினருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். 10 நிமிடத்திற்குள்ளாகவே உங்களுடைய பேச்சை நீங்கள் முடித்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தொழிலாளர்களுக்கு ஒருங்கிணைந்த குடியிருப்பு மற்றும் தங்குமிடம் அமைத்தல், பின்னலாடை MSME தொழில் நிறுவனங்களுக்கு மின்சார கட்டண சலுகை வழங்குதல், இவை அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றி தருமாறு திருப்பூர் மக்களின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவதாக கல்வி. ஜெயபாபாய் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, பழனிமால் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, நஞ்சப்பா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, KSC அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வெறும் பள்ளிகள் அல்ல, திருப்பூர் மக்களின் பல தலைமுறைகளின் கனவுகளை உருவாக்கிய கல்விக்கூடங்கள். மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தேவையான ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று திருப்பூர் மக்களின் சார்பாக கல்வித்துறை அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். என திருப்பூர் தெற்கு தொகுதியில் எந்த ஒரு மாணவனும் ஆசிரியர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படக்கூடாது என்று கூறிக்கொள்கிறேன். நான்காவதாக அடிப்படை கட்டமைப்பு. உலகம் டாலர் சிட்டி என்று பார்க்கும் திருப்பூர் உலகத்தரமான நகரமாகவும் இருக்க வேண்டும். சாலைகள், மழைநீர் வடிகால், சாக்கடை வசதி, தெருவிளக்குகள், போக்குவரத்து கட்டமைப்பு, பட்டா இல்லா இடங்களுக்கு பட்டாக்களும், வீடு, ஏழை எளிய மக்களுக்கு நமது அரசின் சார்பாக வீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் திருப்பூர் மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா திருப்பூர்ல பாத்தீங்கன்னா சுகுமார் நகர், அணைமேடு, TMC காலனி 40 வருஷத்துக்கு மேல மக்கள் குடியிருந்து வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் பட்டா இல்ல. அவர்களுக்கு நமது அரசு பட்டா வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் உலக தொழில் வளர்ச்சியில் உலகத்துடன் போட்டியிடுகிறது என்றால் அதன் உள்கட்டமைப்பும் உலகத்துடன் போட்டியிட வேண்டும். 5வது கிபி நூற்றாண்டில் காஞ்சி மகாநதி என்று அழைக்கப்பட்ட மிக பழமை வாய்ந்த ஆறுதான் தற்போது நொய்யல் ஆறு. நஞ்சராயன் ஏரி, நல்லாறு ஏரி இவை அனைத்தும் ஒரு சேர சங்கமித்து சீறி பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்ததுதான் நொய்யல் ஆறு. நொய்யல் என்பது வெறும் ஒரு ஆறு அல்ல, அது திருப்பூரின் வரலாறு. அது நமது இயற்கையின் அடையாளம். அது நமது எதிர்கால தலைமுறையின் உரிமை. எனவே தூய்மையான நொய்யல், வளமான திருப்பூர் என்ற இலக்குடன் நொய்யல் ஆற்றை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஒட்டுமொத்த திருப்பூர் மக்களின் சார்பாக இந்த அவையில் மாண்புமிகு முதல்வர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். 6வது சிறுபான்மையினர் நல கோரிக்கைகள். அடிப்படை வசதிகளை உறுதி செய்ததுடன் சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைகளை உயர்த்த வேண்டும். சிறுபான்மை மாணவர்களுக்கு விடுதி மற்றும் போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் அமைக்க வேண்டும். சிறுபான்மை இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு தொழில் தொடங்க மானியம், திறன் மேம்பாட்டு பயிற்சி, தொழில் கடன் மற்றும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும். மேலும் சிறுபான்மை மக்களுக்காக அரசு அறிவிக்கும் அனைத்து நலத்திட்டங்களும் தாமதமின்றி சென்றடையும் வகையில் வெளிப்படையான மற்றும் கண்காணிக்கக்கூடிய நடைமுறை அரசு உருவாக்க வேண்டும்.
மேலும் திருப்பூரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மேம்பாலம் அமைத்தல். திருப்பூர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் 25 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்குது. திருப்பூர் புஷ்பா தியேட்டரில் இருந்து அம்மாபாளையம் வரை போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ஒரு திருப்பூர் புஷ்பா தியேட்டரில் இருந்து அம்மாபாளையம் வரை போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய மேம்பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்று திருப்பூர் மக்களின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். 8வது 420 சாய ஆலைகள் மூலம் 13 கோடி லிட்டர் மறுசுழற்சி ஜெட்எல்டி செய்து வரும் நிறுவனங்களுக்கு 203 கோடி வட்டியில்லா கடனை மானியமாக மாற்றி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 100% ஜெட்எல்டி செய்தால் வட்டியில்லா கடனை மானியமாக மாற்றி தருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்ப நிறுவனங்கள் ஜெட்எல்டி செய்து வருகின்றன. கடந்த ஆட்சிகளில் அவர்களது நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. எனவே நமது அரசு 203 கோடி வட்டியில்லா கடனை மானியமாக மாற்றி அறிவித்தால் அரசிடம் உள்ள சொத்து பத்திரங்கள் அவர்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதனை வைத்து அவர்கள் சோலார் மின்சார அமைப்பையும் சுத்திகரிப்பு நிலையத்தில் நவீன கருவிகளை அமைக்க முடியும். எனவே நமது ஆட்சியில் இதை செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் மக்களும் அதை வேண்டுகோளாக கேட்கின்றனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாங்கள் இந்த சட்டமன்றத்திற்கு புதியவர்கள், அதை ஒப்புக்கொள்வதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களின் வீடுகளுக்குள் சென்று அவர்களின் கண்ணீரையும் கஷ்டங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கோபத்தையும் நேரில் பார்த்த அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது. இந்த அனுபவத்தை எந்த புத்தகத்திலும் கற்றுக்கொள்ள முடியாது. களப்பணியால் மட்டுமே மக்களிடம் சென்று கற்றுக்கொள்ள முடியும். அனுபவம் முக்கியம், ஆனால் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் அதைவிட முக்கியம். ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்குவதற்கு முன் அதிகார அனுபவம் தேவைப்படலாம். ஆனால் மக்களின் கண்ணீரை துடைக்க, மக்களின் பிரச்சனையை தீர்க்க ஒரு நல்ல மனம் இருந்தால் போதும். அதுதான் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் எங்கள் கற்றுக் கொடுத்த அரசியல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் உங்கள் முன்னிலையில் ஒன்று கூட ஆசைப்படுகிறேன். இன்னும் கொஞ்ச நாட்களில் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் ஒரு மாவட்டத்தில் கூட இரட்டை இலக்கத்தில் வார்டுகளை நீங்கள் ஜெயிக்க முடியாது என்று எதிர்க்கட்சிகளுக்கு சவால் விட்டு கூறுகிறேன். காரணம் இன்ஸ்டாகிராமில் அல்ல, மக்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை. மக்களுக்காக நாங்கள் வைத்திருக்கும் நலத்திட்டங்களும் பேசும் திராணி இருந்தால் நீங்கள் உங்கள் வீரத்தை அதில் காட்டுங்கள். எங்களை பற்றி பல்வேறு காலங்களில் பல்வேறு அவதூறுகள் பரப்பப்பட்டிருக்கின்றன. ஆனால் எங்களுக்கும் எங்கள் தலைவர் விஜய் தளபதி அவர்களுக்கும் இடையே இருக்கும் நம்பிக்கையின் ஆழம் எங்களுக்கு தெரியும். எங்கள் உறவின் வலிமை எங்களுக்கு தெரியும். எங்கள் பயணத்தின் உண்மை எங்களுக்கு தெரியும். அதனால் அவதூறுகள் எங்கள் பயணத்தை நிறுத்தாது, மாறாக அது எங்களை இன்னும் வேகமாக மக்களிடம் கொண்டு செல்லும் என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த அவையில் நான் எந்த கட்சியிலும் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு விரும்பவில்லை. ஏனென்றால் கடந்த காலங்களில் மக்களுக்கு ஏற்பட்ட குறைகள், நிறைவேறாத எதிர்பார்ப்புகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள், இவற்றுக்கான மாற்றத்தையே மக்கள் எங்களிடம் எதிர்பார்த்து எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நாங்கள் ஒருபோதும் வீணாக்க மாட்டோம். நாளை அவர்களிடமிருந்து நாங்கள் ஏமாந்தோம் என்று எங்களை பற்றி மக்கள் சொல்லக்கூடாது. அவர்களை நம்பியது சரிதான் என்று மக்கள் சொல்லும் அளவிற்கு நாங்கள் பணியாற்றுவோம். அதுதான் எங்கள் இலக்கு என்று நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை குறை சொல்லி எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. ஏனென்றால் எங்களுக்கு நாகரிகமான அரசியல் என்பது நன்றாகவே தெரியும். ஆனால் மக்களுக்கு எதிராக தவறு எங்கு நடந்தாலும் அதை நிச்சயமாக தட்டி கேட்போம். நல்லது நடந்தால் பாராட்டுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் எதிர்காலம் பற்றி நான் ஒரு கனவு காண்கிறேன். தமிழ்நாடு வெற்றி கனவு விஷன் 2040 என்ற முழக்கத்தோடு மக்களுக்கான வெற்றி பயணத்தை